டாட் டாட் அங்க பாருங்க, அவர்தான் தருண். பையன் ஓகே தான். நான் உங்களை ரிசீவ் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னாச்சு? எதுக்கு நீங்க இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? அது இந்த அலங்காரத்தை பாத்தியா? நேகாவோட முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பாத்தியா? அழகா இருக்கல்ல? ஆமா. இதை எல்லாத்தையும் பார்த்து யாரோட கண்ணும் பற்றக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ எதுக்கு நீங்க இப்படி சொல்றீங்க? ராஜ் சந்தோஷமா இல்ல, இருந்தாலும் அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் ரொம்ப பயப்படுறான். இந்த சந்தோஷம் அவனால வீணா போயிடுமோன்னு பயப்படுறான். வாங்க, நான் உங்களை இன்ட்ரோ பண்றேன். வெல்கம் வெல்கம். ஹாய் ஹாய். ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி இருக்கு? இது என்னோட கல்யாண ஃபங்க்ஷனானே எனக்கு சந்தேகமா இருக்கு. பாத்தீங்களா, இவரோட வெட்டிங்காக நம்ம இவ்ளோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்பவும் எனக்கு நம்பிக்கை வரலன்னு சொல்றான். கல்யாணத்துக்கு அப்புறம் நேகா உன்னை தொந்தரவு பண்ணுவால, அப்ப நம்பிக்கை வந்துடும். வாங்க போலாமா? கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? அப்பா, இவங்க தான் தருணோட அம்மா. வணக்கங்க. இவர்தான் தருணோட அண்ணா கிங் சிங். நாம இவரை நான் பார்த்திருக்கேன். அவரையோ ராஜண்ணா? யா, ஆல் குட். அப்புறம் இவர்தான்ப்பா தருண். சொர்ணாக்கா, நீ எங்க இருந்த? அக்கா நான் இங்கதான் இருக்கேன். நீங்க எங்க போறீங்க? நான் உன்னதான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருந்தேன். சரி வாங்க, நம்ம போய் உட்காரலாம். வா. நான் பாட்டியை பார்த்துட்டு வந்துடுறேன். யா, நானும் இப்ப வந்துடுறேன். வாங்க வாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோ பண்றேன். கண்டிப்பா. ஏன் பாத்துக்கிட்டே நிக்கிற? போய் அவகிட்ட பேசு. கோ. த்ரிஷா, அர்ச்சனாக்கு ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். த்ரிஷா, நீ போய் அவங்க கிட்ட பேசிட்டு, நான் உன்னை அப்புறமா வந்து பாக்குறேன். போ. இது சண்டிகர்ல இருந்தானே வரவழைச்ச? ஆமா, போன வருஷம் தான் வர வச்சேன். நல்லா ஞாபகம் இருக்கு. பாட்டி, அட பிரக்யா வந்துட்டியா? நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த கலர் உனக்கு ரொம்ப அழகா இருக்குமா? நானும் இங்கதான் இருக்கேன். என்னையும் கொஞ்சம் கவனிக்கலாம்ல? என்ன பாட்டி? பிரக்யா என் செல்லம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. இவளுக்கு நோய் வந்துருச்சு. என்னாச்சு உங்களுக்கு? அதான் போறாமங்கிற நோய் வந்திருக்கு. அக்கா இருக்காங்களே. பாட்டி, நீங்க முதல்ல உட்காருங்க. நான் சொன்னது பொய்யா? ஆமா. என்கிட்ட இருந்து இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சதுக்கு அப்புறமும் எப்படி என் கண்களை பார்த்து உன்னால பேச முடியுது? உன்னால எப்படி சிரிக்க முடியுது? த்ரிஷா, ஒரு நிமிஷங்க. மாமா ரொம்ப கோவமா இருக்காரு. ஒருவேளை அவரு... நீ டென்ஷன் ஆக வேண்டாம். ஃபங்க்ஷன்ல ப்ராப்ளம் வர மாதிரி அவன் எந்த தப்பும் பண்ணிட மாட்டான். அவரை பார்த்தா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு பண்ண போறாருன்னு தோணுதுங்க. ஏதாவது பண்ணாருன்னா நீங்க சமாளிப்பீங்கல்ல? நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் த்ரிஷா. முயற்சி பண்ணா எதுவும் மாறாது. ஏதாவது பண்ணணுங்க.
சங்கீத் ஃபங்க்ஷன்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. யாரும் அப்செட் ஆக கூடாது. நாம ஒண்ணு பண்ணலாங்க, பாட்டு போட ஆரம்பிச்சிடலாம். மியூசிக் பிளே ஆச்சுன்னா அப்புறம் மாமாவோட மூட் சேஞ்ச் ஆகும். அவருக்கு தான் மியூசிக் பிடிக்கும்ல. ராக் ஸ்டார்னா மியூசிக் பிடிக்கதான் செய்யும். இது யாருக்கும் தெரியாத என்ன? உனக்கு ஒரு விஷயம் புரியல. அவனுக்கு மூடு சரியில்லைன்னா அவனுக்கு மியூசிக்கே பிடிக்காம போயிடும். இன்னைக்கு தான் சங்கீத் ஆச்சு, மியூசிக் பிளே பண்ணி தானே ஆகணும். ஆனா மியூசிக் பிளே பண்ணா அவன் கோவம் இன்னும் அதிகமாயிடும். இவங்க 2 பேருக்கும் நடுவுல இன்னைக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது. இங்க பாருங்க, இவங்களுக்கு நடுவுல ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நமக்கு நடுவுல பிரச்சனை வரும். குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத த்ரிஷா, கொஞ்சம் என்ன யோசிக்க விடு. நாம தான் இப்ப ஏதாவது செஞ்சாகணும். அவங்க பேசிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு கிடைக்க கூடாது. அவங்க பேசிக்கலனா சண்டை நடக்காதுல்ல. ஆனா ஒருவேளை டான்ஸ் ஆடும்போது பேசுற வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் டான்ஸா? எதுக்கு டான்ஸ் ஆடணும்? சங்கீத்ல மியூசிக் மட்டுமா பிளே ஆகும்? எல்லாரும் டான்ஸ் ஆட செய்வாங்கல்ல. நோ நோ நோ, அவங்கள டான்ஸ் ஆட விடக்கூடாது. அப்படின்னா நாம என்னங்க பண்றது? நீங்க என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றீங்க. நான் என்ன மிஷினா? பட்டன் அழுத்தின உடனே ஐடியா வரதுக்கு யோசிக்கிறதுக்கு சான்ஸ் கொடு. வெயிட். அப்படின்னா சீக்கிரம் யோசிங்க, நம்ம கிட்ட டைம் இல்ல. யோசிச்சிட்டீங்களா? ஓகே. Hi. Hi. How are you? Good. How are you? Good. See you. தனு கிட்ட அபிஷேக்கை பத்தி நான் பேசியிருக்கேனா? இவளுக்கு அபிஷேக்கோட கண்டிஷனை பத்தி தெரியணும்ல. நீ எப்படி இருக்க? ஏன் நான் எப்படி இருக்கணும்? லுக், டோன்ட் திங்க் டூ மச். நீ அதை பத்தி அந்த அளவுக்கு அதிகமா யோசிக்காத. எதை பத்தி யோசிக்க கூடாது? உன்னை டென்ஷன் ஆக்குன இஷ்யூவை பத்தி யோசிக்காதன்னு சொன்னேன். எதை நினைச்சு நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன்? நான் இப்ப வந்துடுறேன். சரிம்மா. நீ என் வீட்டுக்கு வந்த, நீ என்கிட்ட பேசிட்டு போன. நான் உனக்காக டென்ஷனா இருக்க, அதை நீ மறந்துட்டியா? அதை எப்படி மறக்க முடியும்? அவ இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா நீ இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லுவேன் நானும் எதிர்பார்க்கவே இல்லை. நீ யார் மேல உயிரியே வச்சிருக்கியோ அவளை நம்புறதுக்கு நீ தயாராக இல்ல. நான் இப்படி எல்லாம் பேசுவேன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இப்படி வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, எங்க பாரு, நான் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இதுல முடிவு பண்றது நீதான். உனக்கு சம்மதம் சொன்னீன்னா நீ எந்த பொண்ணை ரொம்ப காதலிக்கிறியோ அவகிட்ட பேசுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். இஃப் யூ லைக் ஐ கேன் டாக் டு ஹூ. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாமலா இருக்கும்? அக்கா, நீங்க என் கூட வாங்கக்கா. நான் இப்ப வந்துடுறேன். ஓகே. நான் உடனே இவகிட்ட பேசி ஆகணும். ஹே அபிஷேக், நான் சும்மா வார்த்தைக்காக இதெல்லாம் சொன்னேன்னு நினைக்காத. உண்மையிலேயே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. Wow, what a beautiful gathering here we have tonight. கை தட்டுங்க, come on. Okay. இன்னைக்கு நடக்கிற இந்த சங்கீத் ஈவினிங் நம்ம ஃபேவரட் கப்புள் தருண் அண்ட் நேஹாக்காக. ஆனா சங்கீத் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அழகான கப்புள்ஸ் 2 பேரையும் நான் ஸ்டேஜுக்கு வர சொல்றேன். கம் ஆன், எல்லாரும் கொஞ்சம் கை தட்டுங்களப்பா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இன்னைக்கு நடக்கிற சங்கீத் ஒரு ட்ரெடிஷ்னலான சங்கீத் மாதிரி கண்டிப்பா இருக்காது. ஏன்னு தெரியுமா? ஏன்னா இது யங் ஜெனரேஷனோடைய சங்கீத். ஸோ இது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டைலா இருக்கிறது அவசியம் இல்லையா? கரெக்ட்? ஓகே காய்ஸ், இப்போ இவங்க கிட்டே கேட்கலாம். சொல்லுங்க, உங்க சங்கீத்தை எப்படி எதிர்பார்க்குறீங்க? மாப்பிள்ளை சார் ரொம்ப வெக்கப்படுறாரு. வாட் அபவுட் யூ? நம்ம பப்ளி இப்ப கூட பப்ளி மாதிரியே தான் பேசுறா. 2 ஃபேமிலி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது வார் நடந்துச்சுன்னு சொல்றா. இன்னைக்கு 2 ஃபேமிலியும் ஒன்னா சேர்ந்துருக்கு. ஸோ இதுவும் ஒரு வார் மாதிரி தான் இருக்கணும்னு சொல்றா. ஒன் செகண்ட், முதல்ல நான் சொல்றத முழுசா கேட்டுக்கோங்க. இங்க பாருங்க காய்ஸ், இவங்க 2 பேரும் எப்படி சேர்ந்தாங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். முதல்ல 2 பேரும் காதலிச்சாங்க. அவங்க ஃபேமிலிஸ் முடியாதுன்னு சொன்னாங்க. பட் எப்படியோ 2 பேரும் அவங்க ஃபேமிலிஸை ஒத்துக்க வச்சுட்டாங்க.
ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ஸ்ல இருக்கிறவங்க நல்லா இருந்தாங்கன்னா காதல் நிறைவேறும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்துல காதல் ஜெயிக்கணும்னா அதுக்கு அவங்க அம்மா அப்பா ஒத்துக்கணும். என்ன நான் சொல்றது கரெக்டு தானே? நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது. இவங்களோட பேரண்ட்ஸ் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி 2 ஃபேமிலியோட வார் தான் இவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்திருக்கு. ஸோ இப்போ வார் நடக்கும். அதாவது 2 ஃபேமிலிக்கும் நடுவில் இன்னைக்கு பல சூப்பரான போட்டி நடக்க போது. அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பேர் தான் பறக்கும். கரெக்டா? வெயிட்டர்ஸ், லஸ்ஸி கயிறை எடுத்துட்டு வாங்கப்பா. த்ரிஷா, நான் பிரக்யா கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்போவே பேசணும். ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம். நான் அவங்ககிட்ட தனியாக பேசணும். எல்லாம் ஓகே தானே? பிரச்சனை இல்லாமல நான் அவங்ககிட்ட பேசணும்னு நினைப்பேன். சொல்லுங்க. இங்க பேச வேண்டாம். இங்க நிறைய பேர் இருக்காங்க. என் கூட வா. பிரக்யா, இந்த கல்யாணத்துக்காக நீதான் எங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணல. இப்ப ஃபங்க்ஷன் நடக்கும்போது முதல் சடங்குலயே நீங்க இல்லாம இங்க இருந்து போகணும்னு நினைக்கிறேன். இங்க நடக்கிற எல்லா விஷயத்திலயும் சங்கீத், பாட்டு, கேம் எல்லாத்துலயும் நீதான் கலந்துக்கணும். சொல்றது புரியுதா? என் கூட வா. கம் ஆன், cheer up பண்ணுங்க. இப்போ இந்த கயிறை புடிங்க. என்னங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் மாமாவையும் அக்காவையும் பிரிச்சு வைக்கணும்னு சொன்னேன். அதை விட்டுட்டு நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. ஏதாவது யோசிச்சீங்களா? ஐடியா இருக்கா? யோசிச்சதுனால தான் இந்த ஐடியாவே வந்துச்சு. இங்க பாரு, அவங்க 2 பேரும் கேம்ல இன்வால்வ் ஆயிட்டாங்கன்னா 2 பேரும் 2 பக்கமா இருப்பாங்க. அவங்க பிரிஞ்சிருப்பாங்க அண்ட் பேசவும் மாட்டாங்க. ஒருவேளை டான்ஸ் ஆனாங்கன்னா கண்டிப்பா அவங்க டான்ஸை பத்தி கேட்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க யங் கப்புள்ஸ். ஸோ கண்டிப்பா அவங்க வெக்கப்படுவாங்க. ஸோ டோன்ட் வரி. நீங்க என்னமோ ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிற மாதிரி இருக்கு. நான் இல்ல, இந்த ஃபங்க்ஷன் தான் வித்தியாசமா இருக்கு. சோ गाइस, எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? சோ ப்ளீஸ் வெல்கம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரலாம். இந்த பக்கம் பொண்ணு வீட்டுக்காரங்க வாங்க. இவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு வார் நடக்க போகுது. கம் ஆன் गाइस, cheer up பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யார் வர போறீங்க? நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. நாங்க தான் முதல்ல வருவோம் இல்லையா? வா. இல்ல, நான் போகல சித்தி. அதே எப்படி? எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்ல. ப்ளீஸ்க்கா வாங்க. நாங்க சின்னவங்களா இருக்கிறதுனால லாஸ்ட்ல நிக்கிறோம். எஸ், தட்ஸ் குட். சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, நானும் வந்துடுறேன். ஸ்டார்ட் பண்ணலாம். கம் ஆன் பிரக்யா. ஓ கம் ஆன் பிரக்யா, இது ஜாலியா இருக்கும். அபி, அபி கம் ஆன் வா. தனு, நீயும் வந்து ஜாயின் பண்ணவா? அந்த சைடு நிறைய பேர் இருக்காங்க. எங்களது சின்ன ஃபேமிலியா இருந்தா என்ன? எங்க ஃபேமிலி ரொம்ப ஸ்ட்ராங் ஃபேமிலி. இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை சித்தி. கெஸ்ட் யாராவது ஜாயின் பண்ணிப்பாங்க. ராகுல், ஹெல்ப் அஸ். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த போட்டியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றது ஒண்ணு கேட்டுக்கோங்க. இது ஒரு சின்ன விஷயம்தான். நீங்க எல்லாரும் போட்டியில இருக்கிறதுனால யாராவது ஒருத்தங்க முடிவெடுக்கணும்ல. அதனால நானே ரெஃபரி ஆயிடலாம்னு நினைக்கிறேன். எல்லாரையும் கண்காணிப்பேன். சரி, இது என்ன கேம்? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விளையாட்டு தானக்கா. கயிறை இழுக்கிற போட்டி. சங்கீத் ஃபங்க்ஷன்ல எதுக்கு இதெல்லாம்? அக்கா, போட்டி நடந்தா தானே ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். நான் முதல்ல விசில் அடிக்கிறேன். என்கிட்ட விசில் இருக்கு.
நான் 1 2 3 சொல்லுவேன். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து கயிறை இழுக்க ஆரம்பிச்சிருங்க. நல்லா வேகத்தோட கயிறை இழுங்க. ஏன்னா இதுல மரியாதை அடங்கி இருக்கு. மெஹரா ஃபேமிலி கம் ஆன். நாங்களும் ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாச்சே இல்லையா சித்தி? 1 2 3. நான் ரொம்ப தூரமா போயிட்டேன். என்னால திரும்பி பார்க்க முடியும், ஆனா திரும்பி வர முடியாது. பிரக்யா, நான் சாரி. Abhi, are you okay? பிரக்யா உனக்கு ஒன்றும் ஆகலையே? குட் ஜாப். இதுக்கப்புறம் என் கையை இப்படி பிடிச்சு இழுத்த உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது தனு. நீ என்ன மிரட்டுறியா? ஆக்சுவலா நான் தான் உன்னை மிரட்டணும் பிரக்யா. இன்னொரு முறை நீ இப்படி பண்ணனு வை, நான் உன் கையை இழுக்க மாட்டேன். உன் கழுத்தை பிடிச்சுதான் நான் இழுத்துட்டு வருவேன். வேணும் நீ தானே என் புருஷன் மேல விழுந்த. இப்படியெல்லாம் நீ தான் பண்ணுவ, நான் பண்ண மாட்டேன். என்னால இப்படியெல்லாம் யோசிக்க கூட முடியாது. இதுதான் விஷயமே. நீதான் எதையுமே யோசிக்க மாட்டேங்கிறியே. என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணிடுற. ஏதாவது கேட்டா மட்டும் வாய் கிழிய பேசுவல்ல. பாசத்தை பத்தி, கேரக்டர் பத்தி, விசுவாசத்தை பத்தி, காதலை பத்தி. ஆனா உண்மையான விஷயத்தை எப்பவுமே பேச மாட்டல. ஆக்சுவலா என்ன தெரியுமா உண்மை? நீ வாய்ப்பு தேடிட்டு இருக்க. அபி எப்படியாவது நெருங்கணும், அவன் லைஃப்குள்ள மறுபடியும் வரணும்னு நினைக்கிற. எங்க கூட பாரு, எங்க உன் ஹஸ்பண்ட் கூட இந்த பார்ட்டியில இருக்கான். ஆனா நீ உன் ஹஸ்பண்ட் கிட்ட கூட போக மாட்ற. என் ஹஸ்பண்ட் மேல வந்து விழற. கேவலம்னு தெரிஞ்சதுன்னு நீ இப்படி எல்லாம் பண்ற. சொல்லு பிரக்யா, என்ன பிளான் வச்சிருக்க நீ? ஏன் எப்ப பாரு என் ஹஸ்பண்ட் கிட்டே வர? உன் கேள்விக்கெல்லாம் நான் ஏன் பதில் சொல்லலைன்னா உன் பேச்சுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கல. உனக்கு பதில் சொன்னா நான் தான் பெரிய முட்டாள். ஏன்னா நீ தான் நான் சொல்றதை கேட்கவே மாட்டியே. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அதையெல்லாம் நான் பண்ணிட்டேன். உன்னால புரிஞ்சுக்க முடியலன்னா அது ஏன் பிரச்சனை கிடையாது. இப்போ வேற விஷயத்தை பத்தி பேசலாமா? ரியலி? எதை பத்தி நீ பேசுவ? உன் கல்யாணத்தை பத்தி பேசலாம். இப்ப சொல்லு, எந்த காரணத்துக்காக நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? நீ அவரை ஏமாத்திட்டு போனதுக்கு அப்புறம் அவரு உன் முகத்தை கூட பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அவர் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? அதுக்கான காரணம் என்ன? அவரை வற்புறுத்தினியா இல்ல பிளான் பண்ணி இதை பண்ணியா? ஏன்னா உங்க கல்யாணம் நடக்க சான்ஸே இல்லையே. ஏன் சொல்றேன்னா உங்க கல்யாணத்தை 8வது அதிசயம்னு கூட சொல்லலாம். எப்படி நடந்துச்சு? இதுக்கு உன்கிட்ட பதில் இல்லையா? உன்னை பேச விடாம பண்றதுக்காக தான் இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டேன். இதே கேள்வியை நான் உன்கிட்ட கேட்டேன்னா எந்த நிலைமையில என்ன காரணத்துக்காக உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லு. சொல்லு பிரக்யா, நிஜமா கல்யாணம் பண்ணிக்கிட்டியா இல்ல இதெல்லாம் சும்மா டிராமாவா?
எனக்கு சில நேரத்துல உங்களை பார்க்கும்போது, சில நேரத்துலன்னு இல்ல, எப்பவுமே உன்னையும் மிஸ்டர் கிங்கையும் பார்க்கும்போது எனக்கு நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடிக்கிறீங்கன்னு தான் தோணுது. கமான் பிரக்யா, நெத்தியில குங்குமம் இருக்கிறதுக்கு பதிலா பயங்கர பதட்டம் தான் தெரியுது. இப்படி ஓவரா பதட்டப்படாம உண்மை என்னங்கறது என்கிட்ட சொல்றியா பிரக்யா? நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்னோட பர்சனல் லைஃப் உன்கிட்ட என்ன ஷேர் பண்ணிக்கணும். நான் உன்னை கேள்வி எல்லாம் கேட்கல. ஆக்சுவலா நான் உன் மேல பழி போட்டுட்டு இருக்கேன். இதுக்கு மட்டும் நீ விளக்கம் கொடுக்கலன்னு வை, நான் உன் மேல போட்ட பழிய நீ ஏத்துக்கிறேன்னு அர்த்தம். இப்படி அமைதியா இருந்தே பதில் சொல்லிட்டு இருக்கியா? நிச்சயமா சொல்றேன், நீயும் மிஸ்டர் கிங்கும் நடிச்சுட்டு தான் இருக்கீங்க. ஏதோ ஒண்ணு மறைக்கிறீங்க, அது தெரிஞ்சுக்க நான் ஆர்வமா இருக்கேன். ஆனா இப்ப இல்ல, ஏன்னா வீட்டுல ஃபங்க்ஷன் வேற நடந்துட்டு இருக்கு. இது எங்க வீட்டு ஃபங்க்ஷன், இந்த வீட்டோட மருமக நான் தானே. சோ நான் இதுல நிச்சயமா கலந்துக்கணும்ல. அதனால see you later.